2018 திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நம்முடைய போக்குவரத்து கழகங்களை சீரமைப்பதற்கும் திமுக சார்பில் புதிய ஆலோசனைகளை சொல்வதற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு குழு அமைச்சார். யாரு? இன்றைய முதலமைச்சர், இன்றைய எதிர்கட்சி தலைவர். குழுக்கு தலைவர் டி.ஆர். பாலு. அதே போல முன்னாள் போக்குவரத்துறையுடைய அமைச்சர்கள் பொன்முடி, கே.என். நேரு, இன்றைக்கு ராஜ்யசபாவுடைய எம்பியா இருக்கக்கூடிய தமுசாவுடைய பேரவை தலைவர் மு. சண்முகம், எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய செங்குட்டுவன், இவர்கள்லாம் அந்த குழுவுடைய உறுப்பினர்கள். இவர்கள்லாம் கூடி பல்வேறு கட்ட ஆலோசனைக்கு பின்பாக ஒரு 27 அம்ச கோரிக்கை ஆலோசனை அல்லது போக்குவரத்து கழகத்தினுடைய நிர்வாக சீர்கேடுகளை சரி செய்வதற்கான பரிந்துரை என்றுதான் அந்த இதுல இருக்குது. புஸ்தகமாக அடிச்சு சாலைக்கு கொண்டு போய் கொடுத்தார். 11/2/2018 அன்றைய முதலமைச்சர் எடப்பாடியிடம் இன்றைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இன்றைக்கு மேற்கக்கூடிய ஸ்டாலின் கொண்டு போய் கொடுக்கிறார். இதெல்லாம் திமுக சார்பில் நாங்கள் முன்வைக்கக்கூடிய பரிந்துரைகள். இந்த 27 பரிந்துரைகளை நீங்கள் போக்குவரத்து கழகங்களில் அமுல்படுத்தினால் போதுமானது என்று சொல்லி கொடுக்கிறார். நீங்க முதல் கோரிக்கையே, திமுக கொடுக்கப்படக்கூடிய முதல் கோரிக்கையே போக்குவரத்து சேவை சமூக பொருளாதார முக்கியத்துவ சேவை என்றும் போக்குவரத்து கழகங்களில் மோசமான நிதி மேலாண்மைக்கு அரசின் கொள்கைகள் அதுதான் மிக முக்கிய காரணம் எனவும், எனவே அனைத்து நஷ்டங்களையும் முதலீடுகளையும் தமிழக அரசு ஏற்று நடத்த வேண்டும். யார் சொன்னது? இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அன்றைக்கு எடப்பாடியிடம் சொன்னது. இது கோரிக்கையுடைய பரிந்துரைய நம்பர் 1. எதிர்காலத்தில் கொடுக்கப்படக்கூடிய ஊதிய உயர்வு, ஓய்வூதியர்களின் செலவை அரசே ஏற்று நடத்திட வேண்டும். முடிஞ்சா? அடுத்து 5, தொழிலாளர்களிடம் பிடித்தம் செய்யப்படக்கூடிய ஓய்வு கால பலன்கள் மற்றும் இதர பிடித்தங்களுக்கான தொகைகளை மாதம் அந்த உரிய கணக்கில் செலுத்திட வேண்டும். இது பரிந்துரை எண் 5. அடுத்து 7, ஆண்டுதோறும் புதிய பேருந்துகள் வாங்கிட அரசின் நிதிநிலை அறிக்கையில் ரூபாய் 1000 கோடிக்கு குறையாமல் நிதி ஒதுக்கிட வேண்டும். 6 ஆண்டுகள் அல்லது 6 லட்சம் கிலோமீட்டர் இயக்கப்பட்ட பேருந்துகளை மாற்றும் வகையில் புதிய பேருந்துகள் திட்டமிட்டு வாங்கப்பட வேண்டும். அவங்க சொல்லிக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாம் இதெல்லாம். நீங்க சுமை கட்டண சேவை மற்றும் முன்பதிவு கட்டணம் ஆகியவற்றை தனியாருக்கு அளித்திடாமல் போக்குவரத்து கழகங்களில் நடத்திட வேண்டும். அப்படின்னா அன்னைக்கு முன் கட்டணத்தை பதிவு செய்வதற்கும் சுமை கட்டணத்துக்கும் தனியாரை நோக்கி போவதற்கான ஏற்பாடு இருந்ததுங்கிறத அவர் ஒத்துக்கிறார். ஆனால் இன்றைக்கு இந்த ஆட்சி அமைந்ததற்கு பிற்பாடு, இந்த அரசாங்கம் 3 ஆண்டுகள் நிறைவடைந்த பிற்பாடு இன்றைக்கு தனியார் மயம் என்பது போக்குவரத்து கழகங்கள் எவ்வளவு தூரம் போயிருக்கின்றதை நாங்கள் பேச வேண்டியிருக்கு. நீங்க வெறும் சுமை கட்டணமும் முன்பதிவுக்கும் கூட நீங்க தனியாருக்கு வழங்கக்கூடாதுன்னு சொன்ன அதிமுக ஆட்சியை பார்த்து சொன்ன நீங்க இன்றைக்கு அனைத்து போக்குவரத்து கழகங்களிலும் 25,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் என்று போராடி வரக்கூடிய தொழிற்சங்க அமைப்புகள் இருக்கக்கூடிய இந்த நிலையில் நீங்க தினக்கூலி அடிப்படையில் அல்லது ஒப்பந்த அடிப்படையில் இன்றைக்கு பணியாளர் நியமனம் என்பது நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அமைச்சர்கிட்ட பேசினா அமைச்சர் இது தற்காலிகமானதுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறார். இது வரைக்கும் 3 ஆண்டுகளை கடந்த பிற்பாடும் கூட 25,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் போக்குவரத்து கழகங்கள் இருக்கிறது. இவற்றை எல்லாம் நிரப்பாமல் மக்களுக்கு சேவையை செய்து கொள்ள முடியுமா? இதுதான் நாங்கள் வைக்கக்கூடிய கேள்வி.